ஹானஸ்டா சொல்லிடுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. என்னுடைய டேலண்ட்டுக்கு நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்குற அப்படின்னா நான் வரேன். உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நான் உனக்கு வந்து உன்னுடைய சீரியல்ல நடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஜட்டி விளம்பரம் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு ஜட்டி விளம்பரம், ஒரு மென்னுடைய ஜட்டி நம்ம விளம்பரம் பண்ணோம்னா அந்த மென் வந்து போட்டு காமிச்சாதான் அந்த பிராண்டுக்கு வெளில தெரியுது. பிராண்டுக்கான ட்ரெஸ் அவங்க எனக்கு கொடுக்குறாங்க, நான் அதை போட்டு விளம்பரம் பண்றேன், அவ்வளவுதான். என்னுடைய வீட்லயே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு பார்க்க பிடிக்கலையா ஸ்க்ரால் பண்ணு, இல்ல உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் நான் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப ஒரு ஷைனஸ் நம்மளுக்கு இருக்கும்ல. நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் இப்படி வந்திருக்கேனே, இந்த ஃபீல்குள்ளே நான் எப்படி வரணும்னு நினச்சேன்னா நான் இப்படி. உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ, என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைங்க. நம்மளை பற்றி பேசுகிறவன் பேசிட்டே இருப்பான், அவன் பேசதான் அந்த சேலை எப்படி நான் இழுத்து போத்திட்டு உட்காந்து இருந்தேன்னா நான் நல்லவ. இதுவே நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா இப்போ நான் வந்து ஒரு ஜம்ப் சூட் போட்டு வந்து உட்காந்து கெத்தா அப்படி பேசினா, ஏன்னா சீரியலா இருக்கட்டும் மூவியா இருக்கட்டும் எல்லாத்துலயும் வந்து கிசிங் சீன் இருக்கு, அகிங் சீன் இருக்கு, என் ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட இருக்கு. அப்படின்னா அவங்க அதை பண்ணி திரியிறாங்களா? கிடையாது. அது டிஷர்ட் போட்டு ஒரு கீழே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எல்லா பெண்களாலையும் அதை பண்ணிட முடியாது. ஆசை இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும் ஒரு ஓரமா. ஐயோ இவன் என்ன சொல்லிடுவானோ, அவன் என்ன சொல்லிடுவானோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன பேசிடுவாங்கன்னு அதை வந்து. SVTV நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய். இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல், கியூட் மாடல் லாவண்யா இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். ஸோ லாவண்யா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். ஆக்சுவலி இப்போ இருக்க கேர்ள்ஸுக்கு வந்துட்டு அவங்களால அவங்க ப்ரொஃபஷனை பார்த்துக்கிறதா இருந்தால் ஃபேமிலியை லூஸ் விட்டுறாங்க, ஃபேமிலியை பார்த்துக்கிறதா இருந்தால் ப்ரொஃபஷனை லூஸ் விட்டுறாங்க. ஹவு டு யூ கோப் அப் ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷன்? குட்டி பாப்பா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய ஹபி. என் வீட்டுக்கார் இல்லைன்னா எனக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை. ஒரு மேரிட் விமன் தன்னுடைய கனவை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம் அப்படின்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இதில் என்னுடைய மாடலிங் ஃபீல்டு, ஆக்டிங் ஃபீல்டு, ஃபேமிலின்னு பார்க்கவேன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே போகும்போது அந்த டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது என்னுடைய வீட்டுக்காரர் தான். என்னுடைய குழந்தைய தூக்கி நான் எந்த ஒரு ஷூட் போனாலும் சரி, மாடலிங் ஆக்டிங் எங்கே போனாலும் என்னுடைய குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரர் தான். ஸோ அங்கே சப்போர்ட் இருக்கும் போது நான் எதுக்குமே பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ மாடலிங் வரப்போ வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வரும். இப்போ நான் கூட உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் பார்த்தேன். அண்ட் ஃபோட்டோஸ் வந்து கிளாமராகவும் இருக்கும், சிலது வந்து நல்லாவும் இருக்கும். என்னோட ஒரு குவெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனுக்கு போயிட்டோம்னா அந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிட்டு போனோம். இப்போ மாடலிங் அப்படின்னாலே நம்ம வந்து போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதையே வந்து பப்ளிக் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க இப்போ ஒரு எம் சைஸ்ல நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா எம் சைஸ் மாடல் போடுவாங்க. இப்போ டபுள் எக்ஸ்எல்ல இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, என்னமா டபுள் எக்ஸ்எல் மாடல் தாங்க போட்டு காமிக்கணும். இப்போ ஒரு பிராண்டுக்கு ஒரு மென் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜட்டி விளம்பரம் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு ஜட்டி விளம்பரம், ஒரு மென்னுடைய ஜட்டி நம்ம விளம்பரம் பண்ணோம்னா அந்த மென் வந்து போட்டு காமிச்சாதான் அந்த பிராண்டுக்கு வெளில தெரியுது. இப்போ எத்தனை பேர், இப்போ ஒரு பிரபலமான பிராண்டோட எத்தனை அதே ஆண்கள் எத்தனை ஒரு பேர் போட்டிருக்காங்க. கஜினி படத்திலே சூர்யா சுடர்மணி ஜட்டி விளம்பரத்துல சுடர்மணி ஜட்டி விளம்பரம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிதான் நான் வந்து ஒரு மாடலிங் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு நான் வந்து ஒரு பிராண்டுக்கான ட்ரெஸ் அவங்க எனக்கு கொடுக்குறாங்க, நான் அதை போட்டு விளம்பரம் பண்றேன், அவ்வளவுதான். இதை நீங்க தப்பா பார்த்தாலும் உங்களுடைய கண்ணோட்டம் தான். என்னுடைய கண்ணோட்டத்துல நான் என்னுடைய ப்ரொஃபஷன்ல பெர்ஃபெக்டா இருக்கு, நான் கரெக்டா இருக்கேன். என்னுடைய வீட்லயே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு பார்க்க பிடிக்கலையா ஸ்க்ரால் பண்ணு, இல்ல உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீ போயிடு சோசியல் மீடியால இருந்து வெளியில. நீ ஒருத்தன் போறதுனால 10,000 கோடி மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனையா இட போறது இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், எனக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ அதுதான், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்க ஹஸ்பண்ட் அதனால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நம்ம என்னதான் கமெண்ட்ஸ் பார்க்காம இருந்தாலும் ஒரு சில விமர்சனங்கள் நமக்கு கடுமையா இருக்கும். அது ஏன் உங்களுக்கு என்னைக்காவது தோணிருக்கா? நான் அப்படி நீங்க இப்ப கேட்டீங்க கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸ் வருது, வராமலாம் இல்ல, வருது, நானும் அதை பாக்குறேன். அதுல கமெண்ட்ஸ் சிலது
நம்மள வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய கமெண்ட்ஸா இருக்கும். நம்ம அதை அக்ரி பண்ணி தான் ஆகணும். அது சிலது வந்து பொத்தாம்பதுவா போற போக்குல அடிச்சு விட்டு போறதெல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதை நம்ம அது மாதிரி தான் நான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவேன். கடவுள் நம்ம எனக்கு 2 கால் பிடிச்சிருக்கான். ஒண்ணு இங்க வாங்கி அப்படியே சிலது அப்படி போட்டுருணும், சிலது உள் வாங்கிக்கணும். அப்படி மாடலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. யா ஷூர். மாடலிங்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள என்ட்ரி ஆகும்போது கர்வி மாடல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட தான் நான் உள்ள வந்தனே. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் எல்லா விமனுமே வந்து ஸ்லிம்மாவே எப்பவுமே இருப்பாங்கன்றது கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பாடி வந்து தோற்றமும் மாறும். அதுல வந்து ஹார்மோன்ஸும் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய ஷேப் மாறும். அப்படின்னும் போது நான் வெளியில வர்றதுக்கு நான் ரொம்ப ஷையா தான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் நான் ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ள வர்றதுக்கே எனக்கு ரொம்ப ஒரு ஷைனஸ் நம்மளுக்கு இருக்கும்ல, நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் இப்படி வந்திருக்கேனே, இந்த ஃபீல்குள்ள நான் எப்படி வரணும்னு நினைச்சேன், நான் இப்படி ஒரு கர்வியா ஒரு இதுவா வந்திருக்கேனே அப்படின்னும் போது அப்பயே எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது என்னுடைய ஃபேமிலி. ஏன் கர்வியா இருந்தா பண்ணக்கூடாதா? ஆமா உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஆமா உன்னோட ஷேப் இப்படிதான், அதுக்கு என்ன பண்ண முடியும், அப்படியே இரு. ஒரு பெண் வந்து தன்னை தானே எப்படி இருக்குமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நான் இதுல வந்து கத்துக்கிட்டேன். நீ கேர்வியா இருந்தா என்ன தப்பு? ஒன்னும் தப்பு பண்ணலமா, நீ உனக்கு பிடிச்சிருக்கு, நீ பண்ணு. யாரா இருந்தாலும் இப்ப நான் இந்த இதுல நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ, என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கான ஸ்டெப்பை நீங்க கண்டிப்பா எடுத்து வைங்க. நம்மள பத்தி பேசுறவன் பேசிட்டே இருப்பான், அவன் பேசதான் நம்ம வளருவோம். கரெக்டா? கரெக்ட். நீ பேசு, அப்பதான் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்ட், அந்த பூஸ்ட் வச்சு நான் இன்னும் போயிட்டே இருக்கிறேன். அப்படிங்கிற பாடி ஷேமிங் வந்து ரொம்ப அசால்ட்டா பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு விமனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஐயா மூஞ்சே பாரு, ஐயா முகரைய பாரு, உடம்ப பாரு அப்படின்வாங்க. இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்றவங்க எனக்கே படார்னு ஒண்ணு வைக்கணும்னு தோணும். சோ நீங்க சொல்லவே தேவையில்லை. இப்ப மாடலிங் லைன்ல இருக்கீங்கன்னும் போது பல விதமான பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா? ஏன் இப்ப வந்துட்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஃபேட்டா இருக்கவங்க வந்து மாடலிங் போக கூடாது, அப்போ அந்த மாதிரி ஒரு ஜானருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க? பாடி ஷேமிங் ஃபர்ஸ்ட் எல்லாம் மென்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய விமென்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப வைரலா அதுவும் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க கூட பாடி ஷேமிங் பண்ணி நம்ம கேரக்டரைசேஷன் பண்ணிடுறாங்க. இப்போ இங்க பாடி ஷேமிங் மட்டும் சொன்னீங்க, கேரக்டரைசேஷனும் பண்ணுவாங்க மாடலிங்ல இருக்கிறவங்கள. எங்க ஒரு பொண்ணு வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டா அவ வந்து இப்படிப்பட்டவதான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நீங்க ஏன் துடிக்கிறீங்க? இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து யோகியமா, எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா கிடையாது. ஏதோ விதத்துல நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டு தான் இருப்போம். நம்ம பின்னாடி இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. நீ அந்த ட்ரெஸ் போட்டிருக்க, அதனால நீ அந்த மாதிரி கேரக்டர் உன்னை நம்பி எப்படி உன்னை பின்னாடி சுத்தி பெண்கள் நான் ஓப்பனா ஒண்ணு சொல்றேங்க, நான் விமன் சப்போர்ட் விமன் குரூப்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அதுல 350க்கும் மேற்பட்ட பெண்கள் அதுல இருக்காங்க. ஒருத்தவங்க அசால்ட்டா ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுடைய கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இப்ப நான் ட்ரெஸ் போட்டா, இப்ப நான் சேலை கட்டிட்டு வந்திருக்கேன், குடும்ப பெண்ணு ஒத்துக்குவீங்களா? என்னுடைய அபிஷியல் பேஜை போய் பாருங்க. அப்ப நான் வேற பொண்ணா? என்னையா இது? ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு பொண்ணு வந்து கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்க யாருங்க ஜட்ஜ் பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டு லேடிஸை பாருங்க. சரி, நீ அப்படி ஜட்ஜ் பண்றல, நீ அப்படி சொல்றல, இப்படி இழுத்து நான் கேக்குறேன்னா, இப்ப அந்த சேலை எப்படி நான் இழுத்து போத்திட்டு உட்காந்து இருந்தேன்னா நான் நல்லவ. இதுவே நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா இப்போ நான் வந்து ஒரு ஜம்ப் சூட் போட்டு வந்து உட்காந்து கெட்ட அப்படி பேசினா கெட்டவளா? இழுத்து போத்துறவெல்லாம் நல்லவ கிடையாது, மாடர்ன் ட்ரெஸ் போட்டவெல்லாம் கெட்டவ கிடையாது. கரெக்டா நான் சொல்றது? உண்மைதான். எல்லாருக்கும் உள்ள ஒண்ணு இருக்கும். நம்மளும் ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து நம்மள சுத்தி அக்கா தங்கச்சிங்க சொந்த பந்தம் எல்லாம் இருக்கும். நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருப்பாங்க. எங்களை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க எங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அதுக்கு எந்த இடத்துக்கு எப்படி இருக்கணுமோ நாங்க அப்படி இருந்துப்போம். நீங்க என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்ண தேவையில்ல, எங்க கேரக்டர் நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்ல, எங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இன்னொன்னு என்ன சொல்றது, இப்போ பொதுவா மீடியா அப்படின்னால ஐயோ மீடியா பொண்ணுங்களா, அவங்க அப்படிப்பா அவங்க இப்படிப்பா அப்படின்ட்டு நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி இப்போ மாடலிங் லைன்ல இருக்கீங்க, ஆக்டிங் லைன்ல இருக்கீங்கன்னும் போது சொல்லவே தேவையில்லை, மெல்ற வாய்க்கு அவல் போட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களை பத்தி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நெய்பர்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேமிலி சைட்லயோ பிரச்சனைகள் வந்திருக்கா?
ஆக்சுவலா என்னுடைய ஃபேமிலி சைட்ல பிரச்சனைகள் வந்து வரல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆக்டிங் மாடலிங் எங்க போனாலும் என்னுடைய குழந்தையோட என்னுடைய ஹஸ்பண்டோடைய துணையில தான் நான் அந்த இடத்துக்கு போறேன். எங்க வீட்டுல தெரிஞ்சுதான் நான் அந்த விஷயம் பண்றேன். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்ல, எங்க மாமனார், எங்க நாத்தனார், எங்க ரீசெண்டா தான் எங்க மாமியார் இறந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அது தெரியும். பரவாயில்லையே. என் ஃபேமிலியில பிரச்சனை கிடையாது. என்னுடைய நெய்பர்ஸ் என்னை சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாலும் நான் அதை காதல் வாங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு சில பேருக்கு நான் கரெக்டுன்னு படும், ஒரு சில பேருக்கு நான் தவறுன்னு படும். கரெக்டுன்னு படுறவங்க என் பின்னாடி இருங்க, என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுவேன். தப்புன்னு படுதா போயிட்டே இரு, நான் உன்னை இழுத்து வச்சுட்டு எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன் மேடம் இப்போ எப்படி சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை பார்க்குறப்போ நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இப்போ நீங்க ஷகிலா மேமோட மீட் பண்ணிருக்கீங்க, நல்லா அவங்களுக்கு ஒரு நல்ல பரிச்சயமானவங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க சச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டருங்க. சீரியஸா சொல்றேன், அவங்க ஒரு குழந்தை, சீரியஸா அவங்க ஒரு குழந்தை தான். அவங்க அன்னைக்கு நாங்க அவங்கள வந்து இன்டர்வியூல எல்லாம் கூட பார்த்தேன். ஹானஸ்டா என்ன மனசுல படுதோ அது பட்டுன்னு பேசுற ஒரு லேடி. அவங்க ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு லேடி. அண்ட் தென் அவங்கள நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணிருக்கலாம் அவங்க இப்படியோ அப்படின்ட்டு. ஆனா அவங்க அப்படி கிடையவே கிடையாது. சச்ச ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஹார்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு உண்மையான ஒரு முகத்தோடு வாழ்ற ஒரு லேடி. அவங்க உண்மை முகம் அப்படின்னா அவங்கள பார்க்கலாம். ஆக்சுவலா அவங்களுமே நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான்லாம் வந்து பர்சனல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவங்களே இந்த மாதிரி தான் ஜட்ஜ் பண்றது, ஓ அந்த மாதிரி படங்கள்ல நடிக்கிறவங்க இப்படிப்பட்ட. ஆக்சுவலா அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ ஷீ இஸ் a very sweet person. போய் சொல்ல மாட்டாங்க, யா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாங்க. ஆமா உண்மைனா இதுதான், ஆமா என்ன இப்போ அப்படின்ட்டு போற ஒரு லேடி. என்னன்னா இப்போ நம்ம வந்து படங்கள்ல பாக்குறது எல்லாமே வந்து அப்படியே நிஜ வாழ்க்கையில இருக்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு 95 நாள்ல இருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். எல்லாருமே இந்த மீடியாவில் பாக்குறவங்க எல்லாருமே கூட என்னன்னா சீரியலா இருக்கட்டும், மூவியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து கிசிங் சீன் இருக்கு, ஹகிங் சீன் இருக்கு, என் ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட இருக்கு. அப்படின்னா அவங்க அதை பண்ணி தெரியுறாங்களா? கிடையாது. அது ஒரு சீன், அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். இப்போ அவங்கள நானா இருக்கட்டும் இல்ல அவங்களா இருக்கட்டும், ஒரு கிளாமரஸ் ரோல், அந்த ரோலுக்கு அந்த பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு ரோல். அவங்க கூட சொல்லிருப்பாங்களே, என்ன விட நீ கிளாமரா இருந்திருக்க முடியுமாடி? யா ஆஃப் கோர்ஸ். நான் பண்ணதுல வந்து கால்வாசி கூட நீ இல்ல போடி அப்படின்னு இருக்காங்க. ஆமா சீரியஸா. அது ஏங்க ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு கீழே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எல்லா பெண்களாலையும் அதை பண்ணிட முடியாது. ஆசை இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும் ஒரு ஓரமா. ஐயோ இவன் என்ன சொல்லிடுவானோ, அவன் என்ன சொல்லிடுவானோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன பேசிடுவாங்கன்னு அதை வந்து ஹைட் பண்ணியே வச்சிருக்காங்க. இதெல்லாம் உடச்சிட்டு வெளியில வர்றது ரொம்ப சில பேர். திருப்பி நீங்க அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள உடைச்சு திரும்பி உள்ள உட்கார வைக்கணும்னா முடியாது, கஷ்டம். முடியாதுங்க. நாங்க உடைச்சு வெளியில வந்துட்டோம், திருப்பி நீங்க உள்ள போட்டோம்னா முடியாது. எத்தனை பெண்கள் தெரியுமா எவ்வளவு பியூட்டிஃபுல் டேலண்ட்ஸ் வச்சுட்டு இத ஃபேஸ் பண்றதுக்கு கட்ஸ் இருக்கு. ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் அதை வந்து தப்பா பேசுவாங்க, என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, நோ அப்படின்றவாங்க. ஹஸ்பண்ட் ஓகே சொன்னாலும் சுத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வேணாமா எனக்கு ஓகே தான், ஆனா சுத்தி இருக்கவங்க பத்தி அவங்களும் யோசிப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன ப்ரொஃபஷன்ல நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து அதை பண்ணுங்க. அதெல்லாம் அந்த காலம். பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, சமைச்சே இருக்கும், அதெல்லாம் கிடையாது. வெளியில வாங்க, நிறைய ரொம்ப பெருசு இந்த உலகம், நிறைய விஷயங்கள் இருக்கு, புதுசா நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கே நிறைய இன்னோவேட்டிவான டாட்ஸ் எல்லாம் வரும். இப்போ நான் ஒரு புட்டிக் வச்சிருக்கேன், இந்த புட்டிக்ல நான் அந்த சாரி ஓன் மேனுஃபேக்சரிங். இப்போ ஓன் மேனுஃபேக்சரிங்லாம் எல்லாம் இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள்ல இருந்து நானே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? நம்ம அது ஒரு விஷயத்துல நம்ம பிடிச்சிருக்குன்னு அது உள்ள இறங்கி செய்யும் போதுதான் புதுசான ஒரு விஷயங்கள் வெளியில வரும். கரெக்டுங்களா? இப்போ சில பேர் வந்து சோசியல் மீடியால யார சொல்றேன்னு யாருக்கும் தெரியும், கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட வேலை என்னன்னா கண்டென்ட் இந்த மாதிரி போடுவாங்க. அவங்க ரீசெண்டா ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாங்க, எல்லா இன்ஃபுளுசர்ஸுமே எல்லா ஆக்ட்ரஸ் பெண்களுமே வந்து பொட்டிக் ஆரம்பிச்சுட்டாங்க. பொட்டிக், நான் அந்த வார்த்தை வந்துட்டு இருக்க பேருக்கு அவங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்தது, புரியுதுங்களா? அப்போ அவங்களோட விமர்சனங்கள் வந்து பயங்கரமா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் இப்போ வந்து ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ இந்த மாதிரி விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வேற வேலை வைக்கல, ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கணும், கண்டென்ட் வேணும். நான் என்ன பேசுறது, இப்போ ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு புட்டிக் ட்ரெண்டிங்கா இருக்குன்னா கண்டென்ட், அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிடுறது, அவ்வளவுதான். கண்டென்ட்டுக்காக சில பேர் பேசுவாங்க, அவங்க எல்லாம்
ஜஸ்ட் ஏங்க எனக்கு இது பிடிச்சிருக்குங்க, நான் பண்றேன். இப்போ நம்ம அது ஒரு விஷயத்த பண்ணும் போதுதான் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதுல எவ்வளவு அடிப்பட்டு முதிப்பட்டு ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு நான் இந்த சாரீ லான்ச் பண்றேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீடியால லான்ச் பண்றேன் பாருங்க, வாங்க இது லான்ச் பண்றேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் உழைப்பு இருக்கு. கை தெரியுது, ஆக்சுவலா மிஷின் கூட இல்ல, கைத்தறி சேலை இது. இப்ப இந்த சேலையை நெய்யறதுக்கு ஒரு மனுஷன் உட்காந்து 2 வாரம் உட்காந்து முதுகு வலிக்கு நெய்யணும் அது ஒரு புடவைக்கு. ஆமா, இப்ப நான் இதை டிசைன் பண்ணோம்னா நான் உட்காந்து என் மண்டையை உடைச்சுக்கிட்டு யோசிக்கணும், 1 மாசத்துக்கு யோசிக்கணும் இந்த டிசைனை. நான் இது நிறைய இடத்துல இருந்து நான் இன்ஸ்பயர் பண்ணி நான் இந்த சேலையை நான் நெஞ்சிருக்கேன். கலர் காம்பினேஷன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அசால்ட்டா போற போக்குல பேசிட்டு போறது கிடையாது. ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு இறங்கணும் அப்படின்னா அதுல நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுல உடனே வெளில வர விட்டுற மாட்டாங்க. அதுல பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசணும், அவங்க கிட்ட எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நம்மளுடைய புட்டிக்க ஒரு லான்ச் பண்றோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்கு, இப்போ கஷ்டங்கள் இருக்கு. அது கரெக்ட். இப்போ நீங்க எப்படி சொல்றது, ட்ரெயின் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு பெரிய பிராண்ட்ல நடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி அந்த இது கிடைச்சிச்சு, லிங்க் எப்படி கிடைச்சது அப்படின்னா, நம்மளுக்கு சோசியல் மீடியால நம்மளுடைய ப்ரொஃபைல் பார்த்து அப்படிதான் நம்ம போனதுதான். நான் ஒரு ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள போகணும் போது நான் மாடலிங் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடுறேன். அப்படிதான் ஆக்டிங் ஃபீல்ட்ல போனேன். அது மூலியமா தான் ஒரு கேஸ்டிங் டைரக்டர் எனக்கு தெரிய வந்தது. ஹானஸ்டா போனேன். இப்போ மூவிக்குள்ள போனவே அந்த போறாங்கன்னாவே அந்த பொண்ணுலாம் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு போயிருக்கோம் உள்ளன்றுவாங்க அப்படின்றவாங்க. எல்லாருமே அப்படி போறது கிடையாது. உண்மையான அவங்களுக்கு டேலண்ட் வச்சுட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துதான் போறாங்கன்றதெல்லாம் இல்ல, ஒரு லக்ல கிடைக்கிறதா அதெல்லாம். ஆமா, ஒத்துக்கணும். அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு நம்ம போறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஹானஸ்டான பீப்புள் இருக்காங்கல்ல, என்கிட்ட டேலண்ட் இருக்குங்க, இந்த கேரக்டருக்கு இவங்க சூட் ஆவாங்களான்னு தேடும் போது அவங்க கண்ணுக்கு நம்ம போய் நிக்கிறோம்ல, அது நம்மளுடைய டேலண்ட் தான். இருக்கா? ஆம்பளைங்க எல்லாம் அசால்ட்டா உள்ள புது நடிகச்சா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்தானா அவன் 4 பேர் அட்ஜஸ்ட் பண்றாங்க. அப்ப அது இரிட்டேட்டிங்கா இருக்குல்ல. அப்போ ஏன் ஒரு பெண்களால நேர்மையா ஒரு இடத்துல போய் சஸ்டெயின் பண்ணி ஜெயிக்க முடியாதா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு சீரியஸா சொல்லலாம் முடியலங்க. ஓப்பனா சொல்றேன், முடியல. இன்னமும் விரட்டுறாங்கல்ல, விரட்டிட்டு தான் இருக்காங்க. அதுல நிறைய ஆண்கள் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா, நீ இந்த ரோலுக்கு வேணும்னா கரெக்டா தான் இருப்பான் அந்த ரோலுக்கு, நீ இது நான் தான் உனக்கு இது கொடுப்பேன் போது நம்ம அந்த இடங்கள்ல இருந்து உதாசீனப்படுத்துறதா இருக்கு. நிறைய 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 மிஸ் பண்ணிருக்கேன் நான். அதனால சீரியலா இருக்கட்டும், மெயின் ரோல்ஸ்லாம் நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். சரி, ஆனஸ்டா சொல்லணும், நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். அந்த ரோலுக்கு அவங்க சூட்டபிளாவே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ரோலுக்கு பண்ணதுனால அவங்களுக்கு அதை போட்டுருவாங்க தூக்கி. இப்போ என்ன ஆச்சுன்னா, உண்மையான ஒரு டேலண்ட் இருக்க பர்சன் போய் கேக்குறாங்க அப்படின்னா கிடைக்கிறதே இல்லை. நிறைய பேர் அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பல வருஷமா. இப்போ நீங்க ஒரு பெரிய ஸ்டாரோட எல்லாம் நடிச்சிருக்கீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி லிங்க் ஆச்சு? நம்ம பார்த்திபன் சார் மூவி தானே கேக்குறீங்க? கோர்ஸ் அதுவும் நான் இந்த ஆஃபிஷியல் பேஜ்ல இருந்து தான் கிடைச்சிச்சு. அதுவும் நான் ரொம்ப பயந்துட்டே போனேன். நானு உண்மையா இருக்குமா, நம்மளுடைய ஹானஸ்டா ஒரு நம்மளுடைய டேலண்ட்டை பேஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு யோசனையோட போனேன் ஆக்ட் பண்ணி காமிச்சேன். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நானும் இன்டர்வியூலாம் அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஆக்டிங்க்கு முன்னாடி அந்த ஒரு கேரக்டர் கொடுத்து நீ நடிச்சு காட்டுமா அப்படின்னு சொல்லி அப்படிதாங்க போனேன் நானு. அப்படிதான் அவரும் எடுத்தாரு. நான் ஆக்ட் பண்ணி காமிச்சேன். உன் குழந்தை காணாம போயிடுச்சு, ஒரு குழந்தைக்கு அம்மாவா தான் நடிச்சேன். உன் குழந்தை காணாம போயிடுச்சு, அந்த குழந்தைக்கு காணாம போனதுக்கு நீ எப்படி ஆக்ட் பண்ணுவ, ரியாக்ட் பண்ணி காட்டுன்னு சொன்னாரு. பக்கத்துல அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஆக்ட் பண்ணி காமிச்சேன். ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் எடுத்துட்டாரு. சும்மா 19 போய் எல்லாருமே அவரை போட்டு அடிச்சு விட்டுற கூடாது. உண்மையான திறமை இருந்ததுன்னா உண்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். கிடைக்கிறது பெஸ்டா கிடைக்கும். அந்த மாதிரிதான் எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப சோ ஹாப்பி. என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் அது. சோ ஹாப்பி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்தது இண்டஸ்ட்ரி? சூப்பர் வரவேற்புகள் இருந்துச்சு. பட் நான் கொஞ்சம்
யோசிக்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு. அப்புறம் சீரியல்ஸ்லயும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஓகே இப்போ அப்படி போகுது. இப்போ சீரியல் அப்படின்னு பாக்குறப்போ அங்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அது ஒரு இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். சொல்ல போனா சினிமா விட சீரியல் தான் இப்ப பயங்கரமா போகுது. ஆமா ஆமா ஆமா. சோ அதுல எப்படி உங்களுக்கு போயிட்டு இருக்கு? அதுல உங்களோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு? உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்றாங்கன்னு தெரியுதா? இல்லைங்க, சீரியல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டம் தான். உள்ள போறதே ரொம்ப கஷ்டம். மூவி கூட வாய்ப்புகள் கிடைச்சிடும். நீங்க அந்த கேரக்டர் செட் ஆனீங்கன்னா எடுத்துருவாங்க. அவங்க ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க, நீ அந்த கேரக்டர்னா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கால் செட் போட்டு செட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க அப்படி கிடையாது. நான் சொல்றேனே, ஏய் நீ அதுக்கு ஒத்தே போனாலும் நீ இதுக்கு ஒத்துனாதான் அவனுக்கு வருவேன் அப்படின்றதுதான் நிறைய இருக்கு. ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர் சீரியல்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்காம நம்மள வந்து ஆக்டிங்க்கு இந்த கேரக்டருக்கு நீ சூட் ஆகுற அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப ரேர். சீரியல் ஃபுல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஃபுல்லான்னு சொல்லிட முடியாது, ரொம்ப ரேரா. ஒரு 100%ல ஒரு 85% வந்து அப்படிதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் சிலதுதான் வந்து இந்த மாதிரி இல்ல இந்த கேரக்டருக்கு நீங்க சூட் ஆகுறீங்கம்மா வாங்கம்மா, இல்லைன்னா சொல்லிடுவாங்க இல்ல நீங்க இந்த கேரக்டருக்கு சூட் ஆகும், வேற எதனால இருந்துச்சுன்னா வேற கேரக்டருக்கு இருந்தாலும் சொல்றேன், வேற சீரியல்ல இருந்தாலும் சொல்றேன். நிறைய ரெஃபர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த கார்டு இருக்குல்ல, சங்கம் அந்த கார்ட்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, கார்டு இருந்துச்சு. இப்ப நான் திரும்பி ரினியூவல் பண்றேன். அந்த கார்டு இருந்தா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா? ஒன்றும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அந்த கார்டு இருக்கிறதுனால இப்போ நீங்க ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, நான் ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கேன், அதே சின்ன திரையில இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் சண்டை அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேற எங்கேயும் போகாம இதுக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம், பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஏதாவது ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்ளிகபிள் ஆகலாம். அது ஃபுல்லாலாம் இல்லை, பாதிதான். அண்ட் தென் இந்த கேரக்டருக்கு இந்த ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்ல வந்து இந்த கேரக்டருக்கு இதெல்லாம் தேவைப்படும் இந்த ஏஜ்ல அப்படின்ட்டு ஒரு காமனான ஒரு மெசேஜ் தான் வரும். அதனால உங்களுக்கு ஆக்டிங்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு கிடைக்காமலும் இருந்திருக்கலாம், சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட்லயே கூட இருக்கலாம். இப்போ என்னெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் தான். வெயிட்டிங் லிஸ்ட் தான். ஆக்சுவலா நல்லா தமிழ் முகமா இருக்கு. ஏன் அந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கலாம். இப்பெல்லாம் சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க சைட்ல இல்ல, யார் என்ன நடிச்சுட்டாலும் பரவாயில்ல, மத்த ஊரு பெண்களை கூட்டு வந்து போடுறாங்க, புரியுதா? அதாவது அந்த முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா சீரியல் அப்படின்ற போது ஒரு வீட்டுல உட்காந்து ரிலாக்ஸா டிவி பாக்குற ஒரு விஷயம், அந்த ஒரு சீரியஸா போக போகுது. அதுக்கு வந்து அழகான ஒரு தமிழ் முகத்தை வச்சு நம்ம தமிழ் சீரியல்ஸ் எடுக்கலாம். அதையும் பண்ண மாட்டாங்க. அதுதான் எனக்கு புரியல. எல்லாத்துலயுமே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னா அது சொல்ல முடியல என்னால. தமிழ் பெண்கள் நிறைய டேலண்டட் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காம அங்கங்க செதறி இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற எல்லாருமேலாம் அது வந்து ஒத்துக்க முடியாது. மைண்ட் செட் வேணும் அதுக்கு. அவங்களுக்கு அது வந்து இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது கிடையாது. அருவருப்பான ஒரு செயல் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. நான் என்னோட டேலண்ட்டை நான் வந்து காமிக்க தாண்டா வர்றேன், நான் என்ன காமிக்க வரல, என் டேலண்ட்டை காமிக்க வந்திருக்கேன் அந்த இடத்துல. கரெக்டுங்களா? எனக்கு அதை வந்து ஆக்டிங் பண்ணணுங்க. நான் நிறைய பெரிய பெரிய ஆக்ட்ரஸை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கேன் அந்த இடத்துல. நீ இந்த மாதிரி பண்ணா எனக்கு பின்னாடி வர என்ன பார்த்தோ இன்ஸ்பயர் ஆயோ வர்ற அப்கமிங் ஆக்ட்ரஸ் எப்படி விடுவாங்க? அவங்க வீட்டுல இருக்கவங்க, ஒரு ஃபேமிலியில இருக்கவங்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அங்க போகாதப்பா. என்ன உட்பட நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிங்னாவே வேணாப்பா அங்கெல்லாம் போகாது, தப்பா பேசுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு தான் உள்ள போற அப்படின்னு தப்பா பேசுவாங்க அப்படின்ற வார்த்தைகளுக்கு இது இடம் தரக்கூடிய இதுதான் இருக்கு. இப்போ இன்னமும் அதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. அது யாரு திருந்தணும் அப்படிங்கறத மக்கள் தான் சொல்லும். ஐ திங்க் நம்ம ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ராதிகா மேம் சொல்லிருப்பாங்க ஆன் ஸ்டேஜ்ல, லேடிஸ் என்னைக்குமே தலை குனியாதீங்க, தலை நிமிந்துருங்க, ஜஸ்ட் யார் என்ன சொன்னாலும் உங்களோட வேல்யூபிள் டைமை கொடுக்க கூட கூடாதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம இருந்தாதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ எந்தெந்த ஸ்டார்ஸோட நீங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ கரண்டா பெருசா எதுவும் இல்லை. ஹானஸ்டா சொல்றேன், இப்போ எனக்கு கரெக்டா பெருசா இல்லை. நான் இப்போ என்னுடைய புட்டிக்ல தான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபேமிலி அண்ட் தென் விமன் சப்போர்ட் குரூப் அதுல வந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் ஐ ஆம் சர்ச்சிங். ஏன் அப்படின்னா என்னுடைய எனக்கு தகுந்த கேரக்டருக்காக வெயிட்டிங். அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஆமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஹானஸ்டா சொல்லிடுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. என்னுடைய டேலண்ட்டுக்கு நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்குற அப்படின்னா நான் வரேன். உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நான் உனக்கு வந்து உன்னுடைய சீரியல்லையோ மூவிலையோ அடிக்கணும்னா, மூவில இது வரைக்கும் யாரும் கேட்கல என்கிட்ட.
சீரியல்ல சொல்றேன், சீரியல்ல நடிக்கணும் அப்படின்னா நான் வரமாட்டேன். எனக்கு அப்படி தேவையில்லை. ஏன்னா நான் வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலி. நான் வந்து அப்படிதான் வந்து உன்கிட்ட தான் வந்து நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மக்களை நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப சூப்பரா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே யதார்த்தமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட ஆக்ட்ரஸ் லாவண்யா மேம். ஸோ தொடர்ந்து பேசலாம் மேம்.